ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ஆஃபீஸ் கொண்டு போகிறவங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு முட்டை பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், முட்டையை அவிச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மசாலா ஐட்டம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். சாதம் பாருங்கள் வடித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி செய்கிறது கடாய் பிரியாணி. நல்லா அகலமான கடாயை வச்சுக்கோங்க. இப்போ நெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீளமாக வெட்டி வச்ச வெங்காயம் 2, மீடியம் சைஸ் வெங்காயம் 2. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய் நல்லா 2ஆகவே கீறி சேர்த்துருக்கோம். இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 8 போல் நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதம் போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். ஒரு 30 செகண்ட் போல் அப்படியே வதக்கி ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அதே 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துருக்கோம். இது எல்லாமே அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு இந்த பச்சை வாசனை போகணும். அதே மாதிரியே எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். கிரேவி வெந்துக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம முட்டையை நம்ம மசாலா சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது, கரிஞ்சு போயிடும். இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு முட்டையை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்க, முட்டையை சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுட்டு இப்போ முட்டையை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது 1 நிமிஷம் போல் அப்படியே சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும்.
இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் திரிஞ்சு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. பாருங்கள், தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா க்ரீமியாக அந்த மசாலாவோட சேர்த்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தயிர் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு நம்ம வடித்த சாதம் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ சாதம் கிண்டுறோமோ அவ்வளோ கிரேவி மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சமாக அள்ளி வச்சாச்சு. இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் கொஞ்சம் ஆற வச்சு நல்லா பொலன்னு இருக்கணும் இந்த மாதிரி. அப்போ தான் நம்ம சாதம் கிளறும்போது உதிரியாக வரும். சாதம் சேர்த்த உடனே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே மேலே கிளறி விடணும். ரொம்ப கிளறி விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். அப்படியே மேலே ஆப்பில் அப்படியே அடியிலருந்து கிரேவி அப்படியே பெரட்டி போட்டு கிண்டுனிங்கன்னா உங்களுக்கு சாதம் உடையாமல் அப்படியே உதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு டம் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு சூப்பரான கடாய் முட்டை பிரியாணி ரெடி. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணும்போதே கமன்னு வாசமாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வீக்லி 1 டைம் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.